ரோல்ஸ் ராயஸால் வந்த சிக்கல், நான் முட்டாள் அல்ல என தொழிலதிபர் பதில். ரணிலின் திடீர் முடிவு வெளிப்படையாக அறிவிப்பு. தனியார் அரசு சார்பு துறையினருக்கு ஓய்வூதியம். வெளியான மகிழ்ச்சி தகவல். கோட்டாவுக்கு ஏற்பட்ட நிலை தற்போதைய அரசாங்கத்துக்கு ஏற்படும் சாணக்கியன் எம்பி எச்சரிக்கை. மற்றும் ஒரு நாட்டை குறிவைத்துள்ள அமெரிக்கா, டிரம்பின் எச்சரிக்கையால் சூழ்ந்துள்ள பதற்றம். டிரம்ப் கூறியது போய், திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்த ஈரான். இலங்கைக்கு சமீபத்தில் தொழிலதிபர் டட்லி ஸ்ரீசேனவால் இறக்குமதி செய்யப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் மாடல் காருக்கு 70 மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டதாக வெளியான ஊடக செய்திகளுக்கு இலங்கை சுங்கத்துறை சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட சுங்க இயக்குநர் சந்தன புஞ்சிகேவா, சுங்க மீறல்கள் தொடர்பான தகவல்களை வெளித்தரப்பினருக்கு வழங்குவதில் சட்டப்பூர்வ தன்மை குறித்து சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கோரியுள்ளதாக தெளிவுபடுத்தினார். சட்ட ஆலோசனை கிடைக்கும் வரை அபராதங்கள் மற்றும் விசாரணைகள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்க முடியாது என்று சுங்கத்துறை அறிவித்துள்ளது. அரசாங்க வட்டாரங்களை மேற்கோள் காட்டி வெளியான தகவலின்படி இறக்குமதி செய்யப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் காரின் உண்மையான விவரங்கள் துல்லியமாக அறிவிக்கப்படாததன் காரணமாக இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த வாகனம் வழக்கமான ரோல்ஸ் ராய்ஸ் பென்டன் மாடலாக அறிவிக்கப்பட்டு வரி உட்பட அதன் மதிப்பு 4,17,000 பிரிட்டானிய பவுண்ட்கள் என குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் சுங்க ஆய்வில் அது அதிக மதிப்பு அளவு கொண்ட வாகனம் என்பது உறுதியாகியுள்ளது. இந்த வாகனம் ரோல்ஸ் ராய்ஸ் பென்டன் ஓட்டோ எக்ஸ்டெண்ட் வீல் பேஸ் என்ற சிறப்பு மாடல் என்றும் அதன் உண்மையான மதிப்பு வரி உட்பட சுமார் 4,79,000 பிரிட்டானிய பவுண்ட்கள் என்றும் சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாடல் மற்றும் மதிப்பில் ஏற்பட்ட இந்த வேறுபாட்டின் காரணமாக 70 மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் மொத்தமாக 370 மில்லியன் ரூபாய் சுங்க தொகையை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த வாகனம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரபரப்பு எழுந்த நிலையில் தொழிலதிபர் டட்லி ஸ்ரீசேன விளக்கம் அளித்திருந்தார். நான் நேரடியாக வாகனங்களை இறக்குமதி செய்யவில்லை என்றும் சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் இறக்குமதியாளரிடமிருந்து அந்த வாகனத்தை வாங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வாகனத்தின் சரியான முறையை குறிப்பிட தவறியதன் காரணமாக இறக்குமதியாளர் அபராதம் செலுத்துவதாகவும் அதற்கு பின்னர் சம்பந்தப்பட்ட தொகையை செலுத்தி வாகனத்தை பெற்றுக்கொண்டதாகவும் அவர் ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நான் தற்போது அரசியலில் ஈடுபடுவதில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று கண்டியில் மல்வத்த மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேர்களை சந்தித்து ஆட்சி பெற்றார். மகாநாயக்க தேர்களை சந்தித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறும் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி தான் தற்போது அரசியலில் ஈடுபடவில்லை என கூறியுள்ளார். மகாநாயக்க தேர்களுடனான சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் நீடித்தது. அதன்போது நாட்டின் சமகால அரசியல் நிலைமை குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் செய்தி சேகரிக்க ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. கலந்துரையாடல் முடிந்து அவர் வெளியேறும் போது தற்போதைய சட்டமா அதிபரை நீக்குவதற்கான ஏற்பாடுகள் குறித்து ரணிலிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. எனினும் அதற்கு நேரடியாக பதில் கொடுக்காமல் தான் அரசியலில் இல்லை என மட்டும் கூறிவிட்டு வெளியேறியுள்ளார். அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, நான் அரசாங்கத்தில் இல்லை, நான் இப்போது அரசியலில் இல்லை என அவர் கூறியுள்ளார். 2 நாட்களுக்கு முன்பு காலி மண்டலபுரத்தில் உள்ள ஸ்ரீ மிகுந்த தூபி மகாவிகாரையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற ரணில் விக்ரமசிங்க நாட்டின் ஆட்சியாளர்கள் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அளிக்க கடமைப்பட்டுள்ளனர் என்பதை வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தனியார் துறை மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களுக்கு ஓய்வூதியம் ஒன்றை வழங்குவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக பிரதி தொழிலமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இபிஎஃப் மற்றும் இடிஎஃப் ஆகிய 2 நிதிகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை நான் மிக தெளிவாக கூறினேன். நாங்கள் இபிஎஃப் நிதியை ஓய்வூதியமாக மாற்றப் போவதாக நான் கூறவில்லை. நான் கூறிய விடயம் தவறாக போய் சேர்ந்திருக்கின்றது. இந்த இபிஎஃப் நிதியானது சமூக பாதுகாப்புக்காக உள்ளது. தனியார் துறை மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களுக்கு ஓய்வூதியம் ஒன்றை வழங்குவது குறித்தே நான் கவனம் செலுத்தியுள்ளோம். மாறாக இபிஎஃப் நிதியை ஓய்வூதியமாக மாற்றப் போவதாக நான் கூறவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். விவசாயம் தொடர்பில் புதிய நடவடிக்கைகளை எடுக்க முயற்சித்து வீட்டுக்கு அனுப்பப்பட்ட கோட்டாபாய அரசுக்கு ஏற்பட்ட நிலை, கல்வி தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசுக்கும் ஏற்படும் நிலை உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
கோட்டாபாய ராஜபக்சவின் பாதையில் தற்போதைய அரசாங்கம் செல்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டார். அன்றைய அரசாங்கம் முன்னெடுத்த திட்டங்களை ஒத்ததாக தற்போதைய அரசாங்கமும் முன்னெடுப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். கோட்டாபாய ராஜபக்சவின் அரசாங்கம் எவ்வாறு விவசாயத்தை வைத்து முறையற்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தி ஆட்சியில் இருந்து விலகினார்களோ அதேபோன்று கல்வியினூடாக இந்த அரசாங்கம் அதே பாதையை நோக்கி செல்வது மிக தெளிவாக தெரிகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழக கட்டமைப்பிலும் இனவாதமாக அரசாங்கம் சில விடயங்களை முன்னெடுப்பதாகவும் அது தொடர்பில் பிரதமருடன் கலந்துரையாடல் நடத்தியிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஈராக்கில் அமையவுள்ள புதிய அரசாங்கத்தில் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களுக்கு இடமளிக்கப்பட்டால் ஈராக்கின் எண்ணெய் வருவாய் மற்றும் டாலர் பரிமாற்றத்தை துண்டிப்போம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈராக்கின் எண்ணெய் விற்பனை மூலமாக கிடைக்கும் வருவாய் அமெரிக்காவின் நியூயார்க் ஃபெடரல் ரிசர்வ் வங்கியில் உள்ள ஈராக் மத்திய வங்கி கணக்கில்தான் சேமிக்கப்படுகின்றது. 2003ஆம் ஆண்டு ஈராக் மீது படையெடுப்பதற்கு பிறகு ஈராக்கின் நிதி புழக்கத்தின் மீது அமெரிக்கா மறைமுக கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது. தற்போது ஈராக்கின் அமையவுள்ள புதிய அமைச்சரவையில் ஈரானுடன் தொடர்புடைய 58 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடமளிக்க கூடாது என்று அமெரிக்கா நிபந்தனை விதித்துள்ளது. ஈரானுடன் தொடர்புடைய நபர்கள் அமைச்சகத்தில் இடம்பெற்றால் ஈராக்குக்கு டொலர் பரிமாற்றம் செய்வதை அமெரிக்கா நிறுத்திவிடும். அது ஈராக்கின் பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக முடக்கும் அபாயத்தை கொண்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த மிரட்டலுக்கு பயந்து சக்தி வாய்ந்த ஈரான் ஆதரவு குழுவான WH தனது தலைவரை உயரிய பதவியிலிருந்து நீக்க முன்வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈராக்கின் இறையாண்மையை ஆதரிப்பதாகவும் ஆனால் பயங்கரவாதத்தை பரப்பும் ஈரான் ஆதரவு குழுக்களுக்கு ஆட்சியில் பங்கிருக்க கூடாது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் ட்ரம்ப் நிர்வாகத்தின் தீவிரமான வெளியுறவு கொள்கையில் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது. சமீபத்தில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டு வீசிய ட்ரம்ப் தற்போது ஈராக்கின் நிதி வழிகளை தடுப்பதன் மூலம் ஈரானின் செல்வாக்கை பிராந்திய அளவில் குறைக்க முயல்கின்றது. அதேவேளை வெனிசுலா ஜனாதிபதி மதுரோவை கைது செய்த அமெரிக்கா அந்த நாட்டின் எண்ணெய் வருவாயையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 800க்கும் மேற்பட்ட கைதிகளின் தூக்கு தண்டனை தாம் தலையீடு செய்து நிறுத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட கூற்றை ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இந்த கூற்றை முழுமையான பொய்யானது என்று ஈரானின் நீதித்துறை அறிவித்துள்ளது. ஈரானின் தலைமை வழக்கறிஞர் முகமது மொஃபாஹதி நீதித்துறையின் செய்தி நிறுவனம் நிசல் மூலமாக வெளியிட்ட கருத்துக்களில் 800 என்ற எண்ணிக்கை முற்றிலும் தவறானது. அத்தகைய எண்ணிக்கை எப்போதும் பரிசீலிக்கப்பட்டதில்லை. நீதித்துறை எந்தவிதமான முடிவையும் எடுக்கவும் இல்லை என்று குறிப்பிட்டார். இதற்கு முன்னர் ஈரான் அரசு 800க்கும் மேற்பட்ட தூக்கு தண்டனைகளை ரத்து செய்ததாக ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்திருந்தார். மேலும் ஈரான் தலைமை அவர் பாராட்டியதுடன் இந்த முடிவை அமெரிக்க ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை குறைத்துள்ளதாக கூறியிருந்தார். இந்த நிலைமை ஈரானின் நாடு முழுவதும் நடந்த போராட்டங்களை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கடுமையான அடக்குமுறைகளின் பின்னணியில் உருவாகியுள்ளது. மனித உரிமை செயற்பாட்டாளர்களின் தகவலின்படி இந்த போராட்டங்களில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதுடன் 10,000க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கும் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டி நியூஸ் ஏஜென்சி அமைப்பு வெளியிட்ட தகவலின்படி போராட்டக்காரர்கள், பாதுகாப்பு படையினர், குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட 5,002 பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 26,800க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் ஈரான் அரசு 3,117 பேர் மட்டும் உயிரிழந்ததாக கூறி அவர்களில் பலர் தீவிரவாதிகள் என்று தெளிவுபடுத்தியிருக்கின்றது. நீண்ட காலமாக இணைய சேவை துண்டிக்கப்பட்டு செய்தி சேகரிக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் சுயாதீனமாக இந்த தகவல்களை உறுதிப்படுத்துவது கடினமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பல் குழு உள்ளிட்ட கடற்படைகள் அந்த பிராந்தியத்துக்கு நகர்த்தப்பட்டிருந்த நிலையில் தூக்கு தண்டனைகள் நிறுத்தப்பட்டதாக கூறப்படும் தகவல் தனது முடிவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் இதனால் உடனடியாக ராணுவ நடவடிக்கையில் இருந்து பின்வாங்க முடிவு செய்ததாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.